வணக்கம். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் பூலகி நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு சுந்தரராஜன் பங்கேற்கிறார். வணக்கம். வணக்கம். நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டுரையை தான் நம்ம இன்றைய தினத்தில் பார்க்க இருக்கிறோம். பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய ஃபெஞ்சல் புயல் அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பெரும் பாதிப்பை ஃபெஞ்சல் புயல் ஏற்படுத்தியிருக்கு. 69 லட்சம் குடும்பங்கள், கிட்டத்தட்ட 1,50,00,000 தனிநபர்கள் இந்த புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம நிறைய புயல்களை பார்த்துருக்குறோம். அதோடு ஒப்பிடுகிற போது என்னுடைய பாதிப்பு அதிகமாக? ஆமாம், அதாவது இதுக்கு இணையான ஒரு புயல் நீங்கள் சொல்லணும்னா கஜா புயலை வந்து சொல்லலாம். அது வந்து கடுமையான ஒரு பொருளாதார தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. இந்த ஃபெஞ்சல் புயல் வந்து காற்று பெருசாக வரல, ரெண்டாவது ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆச்சு. அதனால் வந்து மழை வந்து கொட்டி தீர்த்துச்சு. நீங்கள் வந்து ஊத்தங்கரையில் வந்து 50 சென்டிமீட்டர் மழையெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் கேள்விப்பட்ட மாதிரி வந்து தெரில. மயிலத்தில் வந்து 50 சென்டிமீட்டர். ஸோ ஃபெஞ்சல் புயல் ஏற்படுத்திய தாக்கம், இழப்புங்கிறது இன்னும் கடுமையாக இருக்கும். நிறைய வீடுகளில் தண்ணி போந்திருக்கு. இப்போ கஜா வந்து தண்ணி உள்ளே வரல, ஆனால் மரங்கள், அவங்களுடைய விவசாயம் சார்ந்த நிலங்கள் வந்து மரங்கள் முழுமையாக போச்சு. ஆனால் இது வந்து உடைமைகள் வந்து பாதிக்கப்பட்டுரும். அப்போ ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2-3 லட்ச ரூபா வந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். இது வந்து கடுமையான ஒரு தாக்கம். சரியா கணிச்சாங்களா? இல்லை, கணிக்கல. ரொம்ப ஐஎம்டி பண்ணதில் பெரிய தவறு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ரெட் அலர்ட் கொடுத்து ஆரஞ்சு அலர்ட்டாக குறைச்சாங்க. பல்வேறு நாட்களில் வேற அலர்ட் வந்து கொடுத்தாங்க. சரியாக கணிக்கல அவங்க. அதான் நம்ம சொல்கிறோம், இந்த கணிப்பு முறை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாத வரைக்கும் இந்த சிக்கல்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் அந்த ஃபெஞ்சல் புயல் தொடர்பாக வந்து நீங்கள் அந்த அறிவிக்கைகள் பார்த்தீங்கன்னா வடமேற்கு திசை நோக்கி போதுவாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் இல்லை வந்து மரக்காணத்தில் கிராஸ் பண்ணுனாங்க, இல்லை பாண்டிச்சேரிக்கும் சென்னையோட கிராஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு மாறி வந்துட்டே இருந்துச்சு. இன்றைக்கி ஃபெஞ்சல் புயலோட பெரிய இதுன்னா ஐஎம்டி வந்து கரையை கடந்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுயாதீனமான இப்போ இண்டிபெண்டன்ட் வெதர் பிளாக்கர்ஸ் வந்து இல்லை, கரையை கடக்கலை, அது கரைக்கும் கடலுக்கும் வந்து தள்ளாடிட்டு இருக்குது. ஐ மீன் மாறி வந்துட்டு இருக்குது. அதுதான் ஃபேக்ட். ஏன்னா கரையை கடந்துருச்சுன்னு வானிலை ஆய்வு மையம் சொன்ன பிறகும் மழை அளவு அதிகமாக. அவங்க அந்த பிரைவேட் வெதர் பிளாக்கர்ஸ், இப்போ தமிழ்நாடு வெதர்மேன் ஆகட்டும், இல்லாட்டி சென்னை ரெயின்ஸ் ஆகட்டும், அவர் சொன்ன விஷயம் தான் கடைசி வந்து நடந்துச்சு. ஏன்னா நீங்கள் வந்து கரைக்கு ஃபுல்லாக கடந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடல்லேருந்து அவங்களுக்கு வந்து ஈரப்பதம் கிடைக்காது, மாய்ஸ்சர் கிடைக்காது. இன்றைக்கி கடலில் ஒரு பகுதியும் கரையில் ஒரு பகுதி இருக்கும்போது என்ன ஆகுனா தண்ணி சப்ளை, ஈரப்பதம் வந்து சப்ளை ஆகிட்டே இருக்கும் இங்கேருந்து கடல்லேருந்து போய்ட்டு. அதனால தான் மழை வந்து கொட்டி தீர்த்துச்சு நமக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் புதுசாக இருக்கலாம். நான் வந்து அப்படியே எல்லாமே இதுன்னு சொல்லலாம், இது எல்லாமே நமக்கு வந்து புதிதாக இருக்கலாம். ஸோ அப்போ இயற்கை பேரிடர் சார்ந்து நாம் நிறைய முறை தனிப்பட்ட விவாதங்கள்லையும் நேர்பட பேசப்பட்ட நிகழ்ச்சிகள்லையும் பேசியிருக்கோம். இந்த கணிக்கிறதுல பிரச்சனை அப்படின்றத சமீப ஆண்டுகளாகவே நம்ம பேசிட்டே இருக்கிறோம். அது எங்க இருந்து அதை தவற விட்டாங்க அவங்க? நம்ம ஒரு 10 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கோம். குறைஞ்ச 10 ஆண்டுகளாகவே இதை பேசுகிறோம். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு 10 ஆண்டுகள் பேசுவோம். அதாவது பொதுவாக ஒரு வெப்பமண்டல பகுதிக்கு வானிலையை, காலநிலையை கணிப்பது கடினம். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இட்ஸ் எ டிஃபிகல்ட் டாஸ்க். நம்ம வந்து அதை மறுக்கலை. ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா வானிலை வேற, காலநிலை வேற. அந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்து நமக்கு வந்து வானிலைங்கிறது ஷார்ட் டேர்ம், 15 நாளில், ஒரு வாரத்தில். காலநிலைங்கிறது லாங் டேர்ம், 2050, 2030 அப்படி சொல்லி தான். ஸோ இந்தியாவிற்கான தனித்துவமான கிளைமேட் மாடல்ஸ் வந்து கிடையாது, அதாவது காலநிலை மாதிரிகள் கிடையாது, வெதர் மாடல்ஸும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா அமெரிக்கன் சேட்டலைட்ஸ், ஏஎஃப்எஸ் சொல்லுவாங்க, இல்லை யூரோப்பியன் மாடல்ஸு, இல்லை ஆஸ்திரேலியன் மாடல்ஸ், இதை வச்சு தான் நம்ம வந்து கணிக்க வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா இந்தியாவிற்கான பிரத்யேகமான கிளைமேட் மாடல்ஸை நீங்கள் உருவாக்குனதா வெதரை வந்து உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் வெதரை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். பொதுவாக அந்த காலநிலை கணிப்பதில் வந்து 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. வளிமண்டலம், அட்மாஸ்பியர், லேண்டு, நிலப்பரப்பு, ஓஷன்ஸ், பெருங்கடல்கள். இந்த 3 ஒன்னோட ஒன்று எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது. நான் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன், ஆனால் அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுக்குள்ளேயும். இந்த 3 ஒன்னோட ஒன்று எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத கணிப்பதற்கு தான் காலநிலை மாதிரிகள் வேணும். குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். புயல் உருவாக்கு 3 முக்கியமான காரணிகள் வந்து வேணும். ஒன்று வந்து பெருங்கடல் வெப்பம் வந்து 27 டிகிரி செல்சியஸ் இருக்கணும், 26.7 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். நிறைய ஈரப்பதம் வேணும், பருவக்காற்று வேணும். இந்த 3 சேர்ந்துருச்சுன்னா காற்றழுத்த தாழ்வு நிலை, லோ ப்ரெஷர் ஏரியா, அப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், டிப்ரெஷன், அப்புறம் புயல், தீவிர புயல். இதுதான் அந்த படிநிலைகள். அப்போ இன்றைக்கி நாம் கிளைமேட் சேஞ்சில், காலநிலை மாற்றத்தில் நாம் வெளியிடக்கூடிய வெப்பத்தில் 90% வந்து பெருங்கடல்கள் தான் வாங்கிக்கிறது. நான் விஷயம் சேர்த்தே சொல்கிறேன், பெருங்கடல்கள் இல்லைன்னா, ஓஷன்ஸ் இல்லைன்னா இந்த உலகத்தில் இப்போ வந்து உயிர்கள் வாழ முடியாது. அது ஹீட்டை வாங்கிக்கிறதுனால அதோடைய முதல் 2-3 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக ஹீட் ஆயிடுச்சு. ஸோ அதோடைய இயல்பாக அதோட டெம்பரேச்சர் வந்து 26.7 இருந்தால் போதும், 27 டிகிரி இருந்தால் போதும்னு சொன்னது இப்போ 29-31 போயிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டாகவே ஒரு காரணம் வந்து ரெடியாக இருக்குது, எதுக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு உருவாகுது. ஸோ தண்ணியை சுட வச்சா என்ன ஆகும்,
ஈரப்பதம் தான் வந்து கிடைக்கும், மாய்ச்சர் தான் வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டாவது காரணமும் ரெடியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 காரணம் ரெடியாக இருக்குது. மூன்றாவது பருவக்காற்று. இப்போ பருவகாலம் இல்லையா, இப்போ நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஸோ பருவக்காற்று வந்தோடனே டக்குன்னு வந்து இதாகுது. 3 காரணங்களுமே பொருந்தி போகுது. ஆமாம், பொருந்தி போகுது டக்குன்னு. அதனால தான் நீங்கள் நம்பர் ஆஃப் டிப்ரெஷன்ஸ்லாம் அரபிக் பெருங்கடலில் அதெல்லாம் வந்து கூடுறதுக்கான விஷயங்களை வந்து பார்க்குறோம். ஆனால் இந்த முறை வந்து எல்லாருடைய கவனமும் புதுச்சேரி, மாமல்லபுரம் அப்படின்னு இந்த கடற்கரை ஓரம் இருந்த நிலையில் விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த பகுதிகளில் அதீத கனமழை பெஞ்சிருக்கு. பாதிப்புகளும் அங்கே அதிகம். அங்கே கவனிக்க சொல்லி வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு சரியா இல்லையா, இல்லை அரசுடைய மெத்தனமும் இதில் இருக்கா? அதாவது 2 விஷயம் இல்லை. ஐஎம்டி வந்து ஃபோர்காஸ்ட் தப்பாக கொடுத்துட்டாங்க. நான் அதில் வந்து நமக்கு மாற்றக்கத்தை கிடையாது. ஆனால் சாத்தனூர் அணை பொறுத்த மட்டும் சிடபிள்யூசி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து 29ஆம் தேதி வந்து ஒரு அறிவிக்கை தர்றாங்க. உங்களுடைய FRL ஃபுல் ரிசர்வாயர் லெவல் வந்து இது 119 நினைக்கிறேன், 119 அடியில் 117 அடி வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு இதை வந்து இதே விஷயம் வந்து செம்பரம்பாக்கத்தில் நம்ம தவறவிட்டோம். இன்னைக்கு அந்த 29ஆம் தேதி அன்னைக்கு வந்து வரக்கூடிய தண்ணீரோட அளவு வந்து 450 கனடி தான், 450 கியூசெக்ஸ் தான் வந்து வந்திருக்கு. இவங்க வந்து 500 கனடி தான் திறந்து விட்டுருக்காங்க. சரி, ஒரு லாஜிக்காக பார்த்தா நீங்க 450 வருது 500 தான் திறந்து விட்டுருக்கோன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனால் அவங்களோட ஃபுல் ரிசர்வாயர் லெவல் வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து எட்டிட்டீங்க. ப்ளஸ் மழையும் இருக்கு. மழை பெய்யுமா பெய்யாதெல்லாம் விட்டுருங்க, அது வந்து நம்ம வந்து டிபேட். ஆனால் மழை பெய்யும்னு சொல்லி ஒரு ஃபோர்காஸ்ட் வந்து வந்திருக்கு. அது ரெட் அலர்ட்டா ஆரஞ்சு அலர்ட்டா அதெல்லாம் விட்டுலாமா? ரெட் அலர்ட் கொடுத்துக்கணும், தப்பு. ஐஎம்டி பண்ண தப்பு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 20,000 கனடி வந்து நீங்க வந்து 29ஆம் தேதியிலிருந்து திறந்து விட்டுட்டீங்கன்னா 2 லட்சம் கனடியை திறக்க வேண்டிய தேவை வந்து அந்த 2ஆம் தேதி வந்து வந்திருக்காது. அதனால அமைச்சர் திரு துரைமுருகன் வந்து 5 முறை மக்களுக்கு வந்து இது தொடர்பாக அணை திறப்பது குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. 2ஆம் தேதி அங்க அதான் பிரச்சனை. 2ஆம் தேதி 5 முறை சொல்றது ஓகே, அவர் சொல்றது அப்படியே 5 முறை மக்கள் சொல்லிக்கான எடுத்துக்கும், அமைச்சர் சொல்ற எடுத்துட்டா கூட 2ஆம் தேதி எப்படி நீங்க வந்து ஃபியூ ஹவர்ஸ்ல நீங்க எப்ப 1 மணி நேரத்துல 5 முறை சொல்றது முக்கியமா, 3 நாள்ல வந்து திறக்கிறது வந்து சரியான விஷயமா? படிப்படியாக குறைச்சு நீங்க வந்து 30,000 அடி 20,000 இருந்து 30,000 அடி நீங்க திறந்து விட்டீங்கன்னா 117 அடியில இருந்து 110 அடியா வந்திருக்கலாம். நான் அதை மறுக்கல, சரியா, பரவாயில்லைங்கிற, அது வந்து வந்திருக்கலாம். இந்த மாதிரி 1,65,000 கனடியை திறக்க வேண்டிய தேவை வந்து வந்திருக்காது. இன்னொன்னு டிசம்பர் 3 இரவுல நள்ளிரவுலையும் தண்ணீர் திறந்திருக்கிறாங்க. அது மக்களுக்கு போய் சேரல. நீங்க அந்த ஒரு பாலம் உடைஞ்ச விஷயம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பல திட்டங்களை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிட்டே இருக்கோம். இந்த சிட்டிக்கு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், இந்த சிட்டிக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கோம். பல விஷயங்கள் நம்ம பார்த்தா இருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ரைட், நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணாம், கட்டுமானங்கள் வேணாம் நம்ம சொல்லலை. ஆனால் இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு புதிய இயல்புக்கு ஏற்றதாக நம்ம கட்டுறோமா ஒரு கேள்வியை தான் வந்து வைக்க விரும்புறேன். அப்போ ஒரு ஆத்துல 50,000 கனஅடி தண்ணீர் தான் இப்போதைக்கு போகும்னா, பாலம் கட்டும் போதே 2 லட்சம் கனஅடி தண்ணீர் போகக்கூடிய அளவுக்கு அப்படிதான் வந்து சொல்லுது. இந்த பிரிட்ஜ் இடிஞ்சு போது நமக்கு அப்படிதான் சொல்லுது. அது 16 கோடி ரூபாய் அந்த பாலம் தான், நம்ம அது வந்து மறுக்கல. ஆனா நீங்க தென்பெண்ணை ஆற்றுல 2 லட்சம் கனஅடி தண்ணி வரும் நம்ம நினைச்சு பார்த்திருக்கோமா? நினைச்சு பார்த்தல. அதான் ஒரு பருவகாலம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல கொட்டி தீர்க்கிறது, அதுதானே உத்தேசிக்க முடியுமா? அவ்வளவுதானே காயல்படுத்தல பெஞ்சது. நீங்க இன்னைக்கு நம்ம மிக்ஜாம் புயலாகட்டும் இல்ல இப்ப ஃபெஞ்சல் புயலாகட்டும், நம்ம வந்து 24 மணி நேரத்தில் மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் சொல்றோம். ஆனா 24 மணி நேரம் கிடையாது. சாயந்தரம் 6 மணில இருந்து காலையில ஒரு 8 மணி நேரத்துல அந்த வந்து 43 சென்டிமீட்டர் மழை வந்து ஒரு 14 மணி நேரத்துல 10 மணி நேரத்துல வச்சுக்கலாம். வந்து ஒரு 43 சென்டிமீட்டர் 43 சென்டிமீட்டர் எப்ப பெஞ்சதுன்னா இந்த 10 மணி நேரத்துல வந்து பெஞ்சது. 24 மணி நேரத்துல பெய்யல. சோ இதுதான் சிக்கல். நீங்க மிக்ஜாம் புயல்ல பாத்தீங்கன்னா எப்ப அதிகமான மழை கொட்டி தீர்த்துச்சுன்னா, மிக்ஜாம் புயல் சென்னை நெருங்கிய போது நின்றுச்சு புயல். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வந்து டிராவல் பண்ணுச்சு. அப்பதான் சென்னையில கொட்டி தீர்த்துச்சு மழை. அந்த இரவு அந்த தேதி மறந்து போச்சு. அந்த இரவு வந்து கடுமையான மழை வந்து சென்னையில கொட்டி தீர்த்துச்சு. ஏன்னா அந்த புயல் நின்றுச்சு. நிக்கத்தான் செய்யும். ஏன்னா தண்ணியை தூக்கிட்டு போற லாரி வந்து எப்படி ஃபாஸ்டா போக முடியாதோ, அதே மாதிரி தண்ணியை ஈரப்பதத்தை தூக்கிட்டு போற புயலால ஃபாஸ்டா போக முடியாது. இது முன்கூட்டியே எப்படி கணிக்கிறது? இப்போ திருவண்ணாமலையில நிலச்சரிவு, அந்த பகுதியில் இதுவரைக்கும் நிலச்சரிவு வரல. ஊத்தங்கரையில் 300 ஆண்டுகள் இல்லாத மழை, 150 ஆண்டுகள் இல்லாத மழை, 500 மில்லிமீட்டர்லாம் சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு மழைக்கும் வெவ்வேறு ஸ்பாட் வந்து பாதிக்கப்பட்டே இருக்குன்னா, இது எப்படி உத்தேசிச்சு தமிழ்நாடா தயாராகணும்? நீங்க ஊத்தங்கரையாகவும் சென்னையாகவும் மட்டும் தயாராக பத்தாது, தமிழ்நாடா தயாராகணும். நீங்க காயல்பட்டினத்துலேருந்து நினைச்சு பார்த்தோமா, நம்ம வந்து 95 சென்டிமீட்டர் மழை பெய்யணும், 100 ஆண்டுக்கு மழை பெஞ்சுன்னு சொல்றாங்க. ஸோ இனிமே இந்த மாதிரி 100 ஆண்டுக்கு ஒரு முறை 200 ஆண்டுக்கு முறையெல்லாம் கிடையாது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை 10 ஆண்டுக்கு ஒரு முறை அது வந்து மழை பெய்யும். ஸோ இப்போ வந்து புயலோட தீவிரத்தன்மை, புயலோட கணிக்க முடியாத தன்மை எல்லாமே வந்து மாறுபடுது, அதிகரிக்கிறதுனால நமக்குன்னு கிளைமேட் மாடல்ஸ் ஏன் வேணும்னு கேட்குறோம்னா, அப்போ அது இருந்தால் தான் கொஞ்சமா நீங்க கணிக்க முடியும். இந்த கிளைமேட் மாடல்ல இப்போ மாநிலத்திற்குன்னு ஒரு கிளைமேட் மாடல் மாதிரி
இனி மாவட்ட அளவுலயும் கிளைமேட் மாடல் தேவை. ஊர் அளவில் தேவைப்படும். ஊர் அளவுல மீசோ ஸ்கேல்னு சொல்லுவாங்க தான். இப்போ அடையாறுல மழை கொட்டி தீக்கும், அம்ஜிகர்ல மழையே இருக்காது. ஆமா, நீங்க கண் கூட பார்த்துருப்போம். அடையாறு வந்து கொட்டி தீக்கும், அம்ஜிகர் வந்து மழையே இருக்காது. ஸோ அப்போ வந்து பகுதி அளவில் மீசோ ஸ்கேல்லாம் 10 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள என்ன வானிலை இருக்குன்னு நீங்க கணிக்கணும். ஊர் பெயர்லாம் வந்து இதுவரைக்கும் மழையால் பாதிப்புனே நம்ம கேள்விப்பட்டதில்லை. ராமநாதபுரம், ஊத்தங்கரை, இங்க விழுப்புரம், இதெல்லாம் நம்ம திருவண்ணாமலை மழையால பாதிப்பு நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஆனா இப்போ அதெல்லாம் கேள்விப்படுறோம். ஆமா. ஸோ நமக்கு நீங்க எங்க கிட்ட நான் எப்பவுமே சொல்றதுதான், தமிழ்நாட்டுடைய ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா காலநிலை மாற்றம் தான். தமிழ்நாடு ஒரு பிரச்சனை என்ன, எல்லா பிரச்சனையும் வெயிட் பண்ணலாம். நான் விளையாட்டுக்காக சொல்ல, மற்ற பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து காலங்கள் மாறும்பொழுதோ இல்லை மாற்றிக்கொள்ளலாம், தீர்த்து கொள்ளலாம். சரியா, நான் அது மறுக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் காலநிலை மாற்றத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்தால் பார்த்துக்கலாம்னு வச்சிங்கன்னா, வந்தால் பார்ப்பதற்கு ஒன்றும் இருக்காது. அதுதான் நான் அவங்க வந்து சொல்ல விஷயம். ஸோ எல்லாமே வெயிட் பண்ணலாம். இன்னொரு இதுவும், ஒரு புயல் கரையை கடக்கிற போது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டும் இனிமேல் பாதிப்புன்னு இருக்க முடியல. டவ்தே புயல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சுக்கே அது பாதிப்பை உண்டு பண்ணுச்சு. இனியும் அப்படிதான் இருக்குமா? அப்படிதான் இருக்கும். பல மாநிலங்கள் பாதிப்புக்குள்ளாகும். பொதுவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, புயல் கரையை கடந்து வலுவிழுந்துன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ கரையை கடந்து தான் வலுவிழுக்காது. இன்னைக்கு நீ எங்க போயிருங்க, ஊத்தங்கரை எங்க இருக்குது, கிருஷ்ணகிரி, மைசூர், பெங்களூர்ல வந்து மழை கொட்டி தீக்குது. இது அரபிக் பெருங்கடல் போகும்னு சொல்லிட்டாங்க. இந்த புயல் வந்து அரபிக் பெருங்கடல் போய் ஆப்பிரிக்கா கஜா புயல தான் ஆச்சு. நீங்க இலங்கையிலையும் பாதிப்பு. ஆமா, டெல்டால வந்து கஜா புயல் கிராஸ் பண்ணி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை மேல ஏறி அந்த பக்கம் கேரளால இறங்கி அரபிக் பெருங்கடலை தாண்டி ஆப்பிரிக்காவுக்கு போய் தான் அது வந்து வளர்ந்து வந்துச்சு. ஸோ புயல்களோட தன்மையே கேரக்டரே வந்து இந்தியாவுக்குள்ள உள்ள மாநிலங்கள் மட்டும் பாதிப்பு இல்ல, நாடுகள் அடிப்படையிலேயே பாதிப்பு. ஆமா, நல்ல வேளையாக திரு ஜெயராம ரமேஷ் அவர்கள் வந்து சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தபோது 100 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜின்னு ஒன்று வந்து பூனேல வந்து உருவாக்குனாரு. அதனால தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் சில விஷயங்கள், அதுவாக நம்ம வந்து பேசிட்டு இருக்க முடியுதுன்னா அந்த நிறுவனம் அமைக்கப்பட்டதான். தமிழ்நாடு அரசும் அது மாதிரி என்ன நாங்க தமிழ்நாடு அரசு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, அந்த இன்ஸ்டியூட், அந்த சென்டர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்ராலஜி, அதோடைய ஒரு சென்டரை வந்து இங்க அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்து வைங்கன்னு சொல்லி தான் வந்து கோரிக்கை வைக்கிறோம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. புதிய வாசிப்பு, புதிய சிந்தனையுடைய மற்ற பகுதிகள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும்.